சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாயப்பா நீ பெற்ற குழந்தையை பற்றிய ஒரு செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ பெற்ற குழந்தையானது செல்கின்ற இடம் சரியில்லை. எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கின்றது. உனக்கு நான் இதனை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாள் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் முதல் சாயப்பா எப்பொழுதும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் எடுத்துச் சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இந்த சாயப்பா நீ பெற்ற குழந்தையின் விவகாரத்தில் நிச்சயமாக சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இந்த வாழ்க்கை முழுமையும் இந்த வாழ்க்கை யாருக்கு என்று நீ எண்ணி இருக்கிறாயோ, இந்த வாழ்க்கை முழுவதிலும் யாரை நினைத்து நீ யோசிக்கிறாயோ அவர்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களில் இதை எல்லாமும் உனக்கு சொல்லிவிடும் நேரம் வரும்பொழுது அப்பா ஒருபொழுதும் இதை தவிர்க்காமல் உனக்கு நான் சொல்லிவிடுவேன். உன்னை ஆட்டி படைக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியான ஒரு புரிதலோடு நிச்சயமாக உனக்குரிய நம்பிக்கையினால் எதையுமே நீ பெற்றுவிட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா நான் வருகின்ற நாட்கள் முழுமைக்கும் உனக்காக நான் எல்லாவற்றையும் உன் வசமாக கொண்டு வந்து கொடுப்பேன். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும். நீ பெற்ற குழந்தை கைமீறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் நான் உடனிருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக நான் தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் வருகின்ற பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் எந்த உண்மை உன்னை தேடி வருகிறதோ அந்த உண்மையை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. உள்ளதையெல்லாம் உள்ளபடி நான் உனக்கு சொல்ல வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளிலும் நான் சரியான ஒன்றை உனக்கு எடுத்து தர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களினால் உனக்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு புரிதல்தான், உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு தெளிவும் தான் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி எதுவானாலும் நீ எதற்கும் மனம் கலங்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் இந்த சாயப்பா உனக்காக உறுதியாக நிற்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லிவிட்ட பிறகு எதற்கும் என் குழந்தை மனம் பதறக்கூடாது. உன்னை நான் நல்ல நிலையில் நல்ல வழியில் எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்கிவிட எண்ணுகிறேன் என்னும் பொழுது உன்னை தேடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் இந்த துன்பங்களையும் உனக்கு நான் சொல்லாமல் செல்ல முடியுமா? உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த மாற்றங்களை எல்லாம் உனக்குத்தான் நான் கொடுக்காமல் போக முடியுமா? இனி அத்தனையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களிலும் நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்ந்துவிட தயாராகிவிடு. சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்கள் நான் ஒரு காலமும் விட்டுவிட மாட்டேன். அதிலும் குறிப்பாக நீ பெற்ற குழந்தைக்கு ஒரு துரோகத்தை இவர்கள் மனதார செய்ய நினைத்து விட்டார்கள் அல்லவா? நீ பெற்ற குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்ய இவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா? அப்படியானால் இனி எந்த காலத்திலும் எடுபடாத ஒரு விஷயம், இவர்களை ஒருபொழுதும் என்னால் மன்னித்து விடவே முடியாத ஒரு விஷயம். இனிமேலும் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த வாழ்க்கையில் இவர்கள் பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதே நேரம் இவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் சரியானதொரு பதில் இவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வரும் எல்லா நன்மைகளையும் உன்னை தேடி வரும் எல்லா சோதனைகளையும் நீ முழுக்க முழுக்க இனி கவனமாக புரிந்து நடந்து வாழ்க்கை முழுமையிலும் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாய் அது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். இதனால் வரையிலும் அப்பா உனக்கு கொடுத்த விஷயங்கள் இனிமேல் உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் அல்லவா? அத்தனை நிலைகளும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக்கி தர வேண்டும் என்று தான் ஒரு முடிவோடு நான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். இதையே சாயப்பா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் இதற்குரிய சரியான நேரத்தை சரியான காரணத்தை முதலில் நீ உணர வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை முதலில் நம்மை
இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடாது. உன்னை சூழ்ந்து உன்னை தொடர்ந்து நான் எப்பொழுதும் உன் முன்னால் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தனைகளாக மாற்றி உனக்கே என்று நான் நடத்திவிட துடிப்பேன். உனக்கே என்று இதையெல்லாம் நான் கொடுத்துவிட எண்ணுவேன். உன்னை எப்பொழுதும் நல்லதொரு மாற்றத்தில் வாழ வைக்க நான் துணிந்து விட்டேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் இனி ஒருபொழுதும் எண்ணி என் குழந்தை நீ பதற வேண்டாம். அப்பா சொல்லிவிடுவேன், ஆனால் சற்று பொறுமையாக இதை நீ கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நேரமும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு நிறைய இருக்கிறது. உன்னை தேடி தேடி சில மனிதர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடத்தில் இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை அதிகமாக வேதனைக்கும் சோதனைக்கும் ஆட்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அதிகமாக உனக்குள் சிந்தனைகளை கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இது போன்ற நிலையில் இனி எதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்றும் சற்று ஆழமாக நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய். நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் இந்த அப்பா சரியான நேரத்தில் கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இருக்கும் இந்த நாள் முழுக்க இனி உன்னை தொடரும் பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தையே, இத்தனை நாளும் உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இந்த அப்பா நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால், நான் வருவதை நீ தெரிந்து கொண்டால், இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கை என்று மாற்றி விடுவாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் நாம் எதையுமே இனிமேலும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கவில்லை என்றால் இவர்கள் எல்லோரும் நம்மை ஏளனமாக நினைத்து நமக்கு பல சோதனைகளை கொடுத்து விடுவார்கள். இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் இனி இப்படி ஒரு விஷயம் உன் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதித்து விட மாட்டேன். நீ பெற்ற குழந்தையானது செய்கின்ற காரியம் இப்பொழுது நடக்கின்ற விஷயத்திற்கு முரண்பட்டதாக இருக்கின்றது. நான் நினைக்கவில்லை இது நீ பெற்ற குழந்தையாக இருக்கும் என்று. எப்படி இது போன்ற ஒரு நிலையை இந்த குழந்தை கடந்து வருகிறது என்று என் குழந்தை, உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் அப்பாவின் மீதான குற்றமோ அல்லது உன் குழந்தையின் மீதான சந்தோஷமான விஷயமோ என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பெற்ற குழந்தைக்கான சில நேரங்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்கள் தடுமாறி சென்ற பொழுது ஏமாற்றத்திற்கு உரியதாக இருந்திருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட பல மாறுதல்களை பற்றி இந்த குழந்தை சில நாட்களுக்கு முன்பாக பல தவறுகளை மற்றவர்கள் பேச்சை கேட்டு உனக்கு எதிராகவே செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த குழந்தையினுடைய மனதில் பல மாற்றங்கள் வந்து இறைபக்தி அதிகமாக தனக்குள் கொண்டிருக்கிறது. அதிகமான இறை நம்பிக்கையை கொண்டு தெய்வத்தின் மீது அதிகமான புரிதல் கொண்டு தெய்வத்தின் முன்னால் இந்த குழந்தை வந்து இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. தெய்வத்திடம் சொல்ல நினைக்கும் விஷயங்களை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிவிட முடியாது. இந்த நேரம் இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்வது போல இந்த அப்பாவின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களும் பல ஆச்சரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பல மாறுதல்களை தந்து கொண்டிருக்கிறது. என்னதான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் வருகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் சொல்வது இவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த நேரம் இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்குள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். கொஞ்சம் கொஞ்சமாக இறை நம்பிக்கையில் அவர்களின் கவனம் சென்று கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வர தொடங்கிவிட்டது. என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் யாரும் நமக்கு ஒருபொழுதும் நல்லதை செய்துவிடப் போவதில்லை என்பதை தெரிந்து கொண்டார்கள். அத்தோடு சேர்ந்து இவர்களிடத்திலிருந்து இனிமேல் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதையும் உணர்ந்து நமக்கான வாழ்க்கையை நம்மிடம் ஒப்படைக்கும் நம் தெய்வம் மட்டுமே நமக்கு கதி என்பதனை புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது எல்லாமும் இறை நம்பிக்கை அதிகமாக வைத்து தெய்வத்தை நாடி வருகிறார்கள். எனக்கே குழப்பமாகிவிட்டது, நீ பெற்ற குழந்தையா இப்பொழுதெல்லாம் தெய்வத்தை தேடி வருவதை காணும் பொழுது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தெய்வத்தின் முன்னிலையில் நின்று இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எனக்கு மிகுதியான மன சந்தோஷத்தை கொடுக்கிறது. இறை நம்பிக்கை இவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நிறைய விஷயங்கள் இவர்கள் ஒருபொழுதும் சென்றுவிடக்கூடாது, தீய விஷயங்கள் ஒருபொழுதும் இவர்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதில்தான் என் கவனம் முழுமையாக இருந்து
தீய விஷயத்தை நோக்கி இவர்கள் ஒருபொழுதும் பயணித்து விடக்கூடாது. தீமையான சிந்தனைகள் இந்த வாழ்க்கை இவர்கள் ஒருபொழுதும் நடத்திவிடக்கூடாது என்பதில்தான் என் கவனம் அதிகமாக இருந்தது. அதை இப்பொழுது உண்மையாக்கி போகப் போகின்றது. நான் எண்ணியது போல இவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதொரு மேன்மையும் நல்லதொரு தெளிவையும் நிச்சயமாக கொடுக்கும். நீ பெற்ற குழந்தையினுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும். இதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கே என்று துணை இருந்து உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிலைநிறுத்தும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை எதற்கும் நீ கலங்காதே. இந்த அப்பா நான் துணை இருந்து உனக்கு சொல்லித் தருவது எல்லாம் இனி எப்பொழுதும் போல உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.